ஹாய். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்லாம் வந்துட்டு நம்ம லைஃப்பை வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்படி அப்போ அந்த பிலீஃப் சிஸ்டம் எது நம்மளுக்கு நல்ல மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த 2 கொஸ்டினையும் கேட்டோம்னாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். திங்க் பண்ணாலே ஓரளவுக்கு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புறேன்னு வைங்களேன். அது என்னென்னா, என்ன இருக்கும், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு எனக்கு மேலே இருக்க சீனியர்ஸ் எல்லாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டேன்னா நான் வந்துட்டு அந்த ஃபீல்டில் நல்லா பண்ணுவேன்ற மாதிரி நான் அந்த விஷயத்தை ஆழமாக நம்புறேன்னு வைங்களேன். அதனால் அவங்க என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு அதே மாதிரியே செய்கிறேன்னு வைங்களேன். அதனால் எனக்கு வந்துட்டு நல்லது நடக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ எனக்கு செஞ்சாலும் நடக்காது. ஏன்னா இப்போ நான் கிரிக்கெட்டே கூட விளையாடுறேன்னு வைங்களேன். ஒரு நிமிஷம். இப்போ நான் வந்துட்டு இது சின்ன எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். ஆனால் இது மாதிரி நம்ம ஏகப்பட்ட ஒரு பிலீஃப் சிஸ்டம் வச்சுருப்போம். இது இப்போ வெறும் இது நம்ம லைஃப்பை இந்த பிலீஃப் வந்துட்டு அதிகம் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்னு வைங்களேன். ஆனால் மற்ற நிறைய பிலீஃப்ஸ் இருக்குல்ல. இப்போ பொண்ணுங்களாம் வந்துட்டு ஈஸியாக பசங்களை கழட்டி விட்டுருவாங்க. மொதல் இது நான் சும்மா சொல்கிறேங்க, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன்னா, இது வந்துட்டு நான் உண்மைன்னு சொல்ல கிடையாது. இப்போ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பிலீவ் பண்ணும்போது அந்த பிலீஃப்ஸ்லாம் நம்ம லைஃப்பை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, இல்லை நம்ம லைஃப்பை வந்துட்டு இன்னும் வந்துட்டு கஷ்டமாக்குதா, அந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் கொஸ்டின் பண்ணணும் வைங்களேன். எதையுமே கண்மூடித்தனமாக வந்துட்டு பிலீவ் பண்ணாமல் ஓரளவுக்கு நம்ம லைஃபுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதை வந்துட்டு கொஞ்சம் பிலீவ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன் எப்படின்னா, இப்போ பொண்ணுங்களாம் ஏமாற்றிடுவாங்கன்ற ஒரு பிலீஃபே நான் இப்போ ஆழமாக நம்புறேன்னு வைங்களேன். அந்த ஒரு பிலீஃபை வச்சுட்டு நம்மளால் வந்துட்டு ஈஸியாக கம்யூனிகேட்டும் பண்ண முடியாது. இப்போ எப்படி உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும்? எப்படியா இருந்தாலும் இவங்க வந்துட்டு நம்ம ஒரு கட்டத்தில் நம்மளை வந்துட்டு பெட்ரேல் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தாட்டை வச்சுட்டு நம்மளால் வந்துட்டு அப்படின்ற தாட்டே நம்ம லைஃப்பை வந்துட்டு நம்ம நினச்ச விஷயத்தை தான் கொடுக்குன்ற மாதிரி வைங்களேன். அதான் அந்த இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரி சொல்லுவீங்களே. இப்போ நம்மளோட பிலீஃப் வந்துட்டு நம்மளோட லைஃப்பை எப்படி நம்ம எது ஆழமாக நம்புகிறோமோ அதுதான் நம்மளை வந்துட்டு நடக்குன்றதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்துட்டு உமன்லாம் வந்துட்டு ஏமாற்றிடுவாங்கன்ற மாதிரியே இப்போ அந்த மைண்ட் செட்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மைண்ட் செட்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க ஒரு சின்னத விஷயம் பண்ணாலுமே வந்துட்டு நம்ம டக்குன்னு ஜட்ஜ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ வெளில எங்கேயாவது போகிறாங்க, தேட்டருக்கு போகிறாங்க, நம்ம இந்த ஒரு பிலீஃபை வச்சுக்கிட்டு யார் கூடயோ போகிறாங்க போல இருக்குது, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ற போது அப்படின்ற ஒரு தாட்டை வச்சுட்டு நீங்கள் போய் தேட்டருக்கு போய் செக் பண்ணி பார்க்குறீங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த உமன் என்ன நினைக்கும், கொஞ்சம் கூட நம்ம லாயலாக இருப்போன்ற இந்த நாய் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி வந்துட்டு நம்ம கொஞ்சம் கூட நம்ப மாட்டானே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நினச்சிட்டு பிரேக்கப் பண்ணிதுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் பிலீவ் பண்ணதும் வந்துட்டு ஓரளவுக்கு உண்மையாகிடுன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணுங்க ஏமாற்ற தான் போகிறாங்கன்ற மாதிரி நினச்சிருந்தீங்களா, நீங்கள் வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, இது ஒரு காமெடியான ட்ராஜடி மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். உங்கள் பிலீஃபே வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஆக மொத்தம் ஆனால் உங்களுக்கே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்துட்டு
நடக்கிறது நல்லதாகவே நடந்தாலும் நம்ம பிலீஃப்ஸ் வந்துட்டு இப்படி இருக்குமோ அப்படின்றத வந்துட்டு இப்போ ரியாலிட்டி எல்லாருக்குமே ஒன்றா தாங்க இருக்கும். அதில் வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதை பார்க்கணுன்ற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்கன்னு வைங்களேன் ரியாலிட்டியை. இப்போ ஒரு சிலர் வந்துட்டு ஃபெயிலியரை வந்துட்டு இது ஒர்க் ஆகலைன்ற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு என்னால் முடியாது, இது வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் 2 பேருமே ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகுறேன்னு வைங்களேன். இங்கே இது ரியாலிட்டியில் இந்த ரியாலிட்டியை நம்ம எப்படி பார்க்குறோன்றது தான் வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அந்த நம்ம பார்வையை மாற்றணுன்ற மாதிரி நினைக்கிறேன். அதான் அந்த நம்ம பிலீஃப் இங்கே மைண்டில் மாற்றினா தானே நம்ம பார்க்குறத வந்துட்டு பார்க்குறதையும் மாற்ற முடியும். ஓரளவுக்கு நம்ம மைண்டை வந்துட்டு பக்காவாக மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு வெளில இருக்கிறதையும் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி மாற்றிக்கலாங்க. உங்களுக்கு ரியாலிட்டியே வந்துட்டு ஒரு ஜாலியான விஷயமாயிடும். நம்ம ரியாலிட்டியை அவாய்ட் பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு பேட் பிலீஃப்ஸை வச்சுட்டு நம்ம எதிர்பார்க்குறது எல்லாமே பேடாகவே நடந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்கும். இருந்தாலுமே உங்கள் லைஃப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எப்படி அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு வைங்களேன். ஏன்னா நம்ம எதை ஆழமாக நம்புகிறோம் அதை வச்சு தான் நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகுது. இது எனக்கு மேனிஃபெஸ்டேஷன்ற வார்த்தையை அவ்வளோக்கா வந்துட்டு பிடிக்காதுன்னு வைங்களேன். இது வந்துட்டு இது மேனிஃபெஸ்டேஷனாக இல்லை எப்படி, இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு எப்படின்னா நான் என்ன பார்க்க விருப்பப்படுறேனோ அதை மட்டும்தான் நான் இந்த உலகத்தில் பார்ப்பேன்ற மாதிரி. இது மேனிஃபெஸ்டேஷனில் எனக்கு வருமானு தெரில. இப்போ அதான் இப்போ என்னோட பிலீஃப் என்ன இருக்குன்னா பொண்ணுங்கன்னா ஏமாற்றுவாங்க. அப்போ இது மறைமுகமாக எதை குறிக்குதுன்னா என்னோடய பிலீஃபை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எங்கெங்கெல்லாம் எந்த இன்சிடெண்ட்லாம் நடக்குதோ அதை மட்டுமே தான் நான் பார்க்க போகிறேன். இப்போ ஒரு நல்ல கப்பல் வாழ்ந்தாங்களோட ஏதோ ஒரு ஆச்சரியத்தினால வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பாரு என்னோடய பிலீஃப்ஸை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி 1000 பேர் 100 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈஸியாக நம்ம வந்துட்டு இங்கே எப்படி நம்ம பிலீஃபை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அது இங்கே பிரச்சனையே இல்லைங்க. நம்ம பிலீஃப்ஸை நம்ம எந்த ஒரு பிலீஃபாக இருந்தாலுமே அதுக்கு சாதகமாக எவிடன்ஸு நம்ம க்ரியேட் பண்ணி பார்த்தியா இது மாதிரிலாம் நான் சொன்னது தான் சரி அப்படின்ற மாதிரி வேணாம். ஆனால் நம்ம பிலீஃப் சிஸ்டம் உண்மையாலுமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா, அதுதாங்க நம்மளுக்கு கேள்வியாக இருக்கணும். ஏன்னா நம்ம எதை பிலீவ் பண்ணாலுமே இந்த உலகத்தில் கரெக்டாக தாங்க இருக்க போகுது. இப்போ நம்ம பிலீஃப்ஸ்க்கே போக வேணாங்க. நம்மளுக்கு எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இந்த உலகத்தை எப்படி பார்த்தா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம்னாவே நல்லா இருக்குங்க. அதாவது இப்போ நம்ம உமன்லாம் நல்லவங்க தான். என்ன கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு நம்ம பிலீஃபை ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினோம்னாலே நம்மளுக்கு வேர்ல்டே என்ஜாயபுளாக தெரியுங்க. அதாவது லைஃபே வந்துட்டு ஒரு என்ஜாயபுளாக இருக்கும். நம்ம பிலீஃப் அதுவே நீங்கள் பேட் பிலீஃப் வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு லைஃபே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தான் கரெக்டாக இருந்தாலுமே உங்கள் லைஃப் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நான் இந்த ஒரு பொண்ணுங்களாம் வந்துட்டு ஏமாற்றுவாங்க. இந்த பிலீஃப் நான் உண்மைன்னு ஏகப்பட்ட தடவை நான் என்னையே நிரூபிச்சுக்கிட்டாலும் அந்த பிலீஃப்னால எனக்கு ஏதாவது நன்மை இருக்கா சொல்லுங்கள்? வெறும் பாத்தியா நான் சொன்னது சரிதான் அப்படின்ற ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி. ஏன்னா உமன் இல்லாமல் எப்படி வாழ்கிறது? ஆக மொத்தம் நான் சொல்ல வர்றது இன்னும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கேயே நிறுத்துகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.